மக்களே. ஹாய் சாம், ஹாய் விது, எப்படி இருக்கீங்க? ஹலோ, நான் சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஹாய், நானும் நல்லா இருக்கேன். கூல். வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் காஃபி டீ வோட்கா. இன்னைக்கு யார் கொஸ்டின் கேட்க போறா? விது ஹியர். நானே கேட்க போறேன். லைக் அப்பார்ட் ஃப்ரம் யுவர் கேம்ஸ் பீரியட் அண்ட் கேம்ஸ் இன் ஸ்கூல் என்னெல்லாம் விளையாடிருக்கீங்களா? ஃபேமிலியர் யா ஆல் த டைம். லைக் பிடி பீரியடோட மற்ற டைம் விளையாடுறது தான் ஜாஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டச்சிங் த வால்னு ஒரு கேம் இருக்கும் தெரியுமா? யாராவது விளையாடிருக்கீங்களா? சத்தியமா தெரியாது. அது வந்து ஒரு செமையா இன்வென்ட் பண்ண கேம் அப்படின்னு நான் ஆஸ் அ அடல்ட் அதை திங்க் பண்றேன். ரெண்டு சைடும் வால் இருக்கும்ல, சம்டைம்ஸ் காரிடர்ல அந்த மாதிரி. ஸோ நடுப்புற கேச்சர் இருப்பாங்க, இந்த சைட்ல இருந்து அந்த சைட் போயிட்டு இருக்கணும். ஆனா வால் தொட்டா யுவர் சேஃப், வால் தொட்டாட்டி நீ மாட்டிப்ப. இந்த மாதிரிலாம் லைக் ரேண்டம் கேம்ஸ் அப்படின்னு. அதே மாதிரி ரொம்ப பாப்புலர் அண்ட் வெரி மெமரபிள் கேம் வந்து பேங்க் ரிவர் ஓஷன் சி லேக் பிளே. இது வந்து படிக்கட்டுல ஒரு 5 படிக்கட்டு இருந்து ஏதோ ஒரு ட்ரீ மாதிரி இருந்ததுன்னா அது போய் பிடிக்கிறது, நான் 5 படிக்கட்டுல மாத்தி மாத்தி போடுறது, அதெல்லாம் செம்மையா இருக்கும் அந்த கேம். ஐ திங்க் கொஞ்சம் பெருசாகிற வரைக்கும் விளையாடிட்டு இருந்தோம் அப்படின்னு. ஜாலியா இருக்கும் அது. ஸோ எனக்கு ஒரே கொஸ்டின் தான். நீங்க அப்ப காயின் பண்ணும்போது டச் த வால் இப்படிலாம் பயங்கர ஃபேன்சியா காயின் பண்ணீங்களா கேமுக்கு நேம்? ஆமா, டச்சிங் த வால் அப்படின்னு. லாக் அண்ட் கீ இஸ் லைக் வெரி ஃபேமஸ். ஸோ அதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் கேம்ஸ் அக்கார்டிங் டு மீ. டச்சிங் த வால்லாம் வந்து ஜாலி கேம்ஸ். சாம் படிச்சது ஒரு கான்வென்ட்ல. ஸோ இப்போ யாராவது உன்னை கேட்டாங்களா? கான்டெக்ட் கொடுத்தா ஈஸியா புரிஞ்சிடும் மக்களுக்கு. அதனால இது என்னமோ இவ்வளவு நாள் பேசினது தெரியாம இருந்திருக்கும் நீ நினைக்கிற. மூவிங் ஆன், ஹரிணி கோ. ஓகே, நான் அந்த ப்ரொஃபஷனல் அந்த லாக் அண்ட் கீ, ஹைட் அண்ட் சீக், அப்புறம் வந்து அந்த ஸோ டேகே வந்து வித் வாட் வேற அந்த ஃபேண்டா, கொக்கோ கோலா அந்த மாதிரி பேர் வச்சுட்டு வி யூஸ் டு கால் அண்ட் பிளே. அப்புறம் இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கேம்ஸ். அப்புறம் ஐ திங்க் நேம் பிளேஸ் அனிமல் திங்ஸ் ஃபார் அ வெரி லாங் டைம். தென் இந்த கிராண்ட் மாஸ்டர்னு ஒரு ஷோ வந்துச்சு டிவியில். அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி இந்த 21 கொஸ்டின்ஸ்ல கண்டுபிடிக்கிறது, அதோட வேரியஸ் வெர்ஷன்ஸ் அது இருந்துச்சு. அப்புறம் நிறைய இந்த லைக் ஐ டோன்ட் நோ ஜீப் ஜாப் ஜூ அந்த மாதிரி அப்பப்போ நம்ம ஓன் வேர்ட்ஸை வச்சுட்டு விளையாடுறது இருந்துச்சு. தென் வி பிளேட் கவுக் ஆஃப் புல். இது வந்து ஐ டோன்ட் நோ இஃப் யூ ஹவ் பிளேட் இட். ஸோ பேசிக்லி ஒரு வேர்ட் மைண்ட்ல நினைச்சிட்டு தென் யூ வில் ரைட் அதர் வேர்ட்ஸ். அதுல இந்த 2 லெட்டர் மேட்ச் ஆச்சுன்னா 2 லெட்டர் மேட்ச் ஆச்சுன்னு சொல்லணும். கரெக்டா லொகேஷன் மேட்ச் ஆச்சுன்னா then you should write and you should guess the word. Yeah, nice. சூப்பரா இருக்கு இந்த கேம். அந்த ஜிப் ஜாப்ஸ் வந்து ரொம்ப ஃபெமிலியரா, லைக் இட்ஸ் தேர் தி பேக் ஆஃப் மை மைண்ட். பட் எனக்கு என்னென்ன கேம் தெரியல. என்னது அது? இல்ல அந்த சும்மா இப்படி நம்ம இப்படி கையை வந்து நான் சொல்றது சேர்த்து வச்சுப்போம் இப்படி. I don't know how to. Yes, இப்படி பண்றது. Yeah, I remember. கேட்டகரிஸ்லாம் லைக் ரொம்ப இது இல்ல அது. அப்புறம் அந்த குவீன் ஆஃப் த பேலஸ் லாஸ்ட் ரெயின், அதெல்லாம் வந்து லைக் இப்ப கூட ஏதாவது குழந்தை எல்லாம் வந்ததுன்னா அவளோட விளையாடுறதுக்கு இதுதான் இது பண்ணுவேன். அப்படியே ஜாலியா டைம் பாஸ் ஆயிரும். பட் யா, ஐ நோ வாட் யூ மீன் ப்ரோ. Vidu, come on, please enlighten us with your games. ஐயா சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தீங்க பாத்தீங்களா? இப்படி இப்படி யாருக்காவது புரியுமா? அதெல்லாம் அப்படிதான் மக்களே. நீங்க வந்து கை சேர்த்து வச்சு ஜிப் ஜாப்ஸ் சொல்லுங்க, தானா கை வந்து will go like doing. ஓகே, சோ அதுதான் அது. it go left right basically. ஓகே, நீங்களாம் ஆக்சுவல் கேம்ஸ் சொன்னீங்கன்னு நினைக்கிறேன். நாங்க எங்க ஸ்கூல்ல ஆப்வியஸ்லி நீங்க சொன்ன எல்லா கேம்ஸும் விளையாடுவோம். பட் கிளாஸ் ரூம்ல மரம்லாம் இருக்கு. நவடேஸ் ஐ டோன்ட் நோ, பட் சைடில் மரம்லாம் வளருமா? ஸோ விண்டோலேருந்து யூ வில் பி ஏபிள் டு ரீச் அவுட் அண்ட் கிராப் லீவ்ஸ். ஸோ நாங்கள் அந்த ஏஜில் வாட் வில் வேர் ஸ்கர்ட்ஸ், பாய்ஸ் வில் வேர் ஷார்ட்ஸ். ஸோ நாங்கள் கிளாஸ் நடக்கும்போது ஒவ்வொரு லீஃபாக எடுத்து ஒவ்வொருத்தரோட ஸ்கர்ட் பின்னாடி ஷார்ட்ஸ் பின்னாடி சொருகி வச்சுட்டே இருப்போம். டில் தே ரியலைஸ் தெர் இஸ் சம்திங் அனாயிங் அட் தேர் பேக் அண்ட் மேம் முன்னாடி ரியாக்டும் பண்ண முடியாது. ஃபைனலாக யார் கொடூரமாக வச்சுருக்காங்களோ அவங்க தான் அன்னைக்கு சாம்பியன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பின்னாடி சொருகிக்கிட்டே இருப்போம். ஃபுல் கிளாஸ் பின்னாடி இலை தான் இருக்கும். அது ஒன்று பண்ணுவோம். ஆப்வியஸ்லி டஸ்டர். ஆனால் நீங்களாம் தெரியல, வைலண்ட் கிட்ஸே இல்லையா? அந்த டஸ்டர் லஞ்சில் டஸ்டர் வச்சு அடித்து விளையாடுறது. என் கிளாஸ் பக்கத்துலேயே யாருமே போகவே மாட்டாங்க. அப்படி பாஸ் பண்ணாவே டமால் எங்கே இருந்தாவது வந்து டஸ்டர் மேலே அடிக்கும். ஹூ ஹிட்ஸ் ஹூம் அப்படின்னு ஒரு கேம். ஐ மீன் அது கேம் பேர்லாம் கிடையாது, இவ்வளோ ஃபேன்சியெல்லாம் கிடையாது. சும்மா டஸ்டர் அடித்து விளையாடுறது. இன்னும் இல்ல இந்த மாதிரி இவ்வளவு வயலண்டா அன்ரூலி ஹூலிகன்ஸ் எல்லாம் ஆடினது இல்ல. சாரி. கான்வென்ட் பாத்தீங்கல்ல. ஒன் மோர் கேம். எனக்கும் நீ வந்து அந்த இது டஸ்டர் சொன்னும் போது ஞாபகம் வந்துச்சு. அந்த ஸ்டாச்சு ஃப்ரீஸ் அந்த மாதிரிலாம் வச்சு விளையாடுவோம்ல, அதுவும் தட்ஸ் ஆல்சோ ஒன் ஸ்பெஷல் மென்ஷன்.
இது லா அது என்னது கரண்ட் பாஸ், அது வந்து ரொம்ப நாளைக்கு ஓடித்துல. கரண்ட் பாஸ் ஜாலியா இருக்கும். பிஞ்சிங் நோஸ் விளையாடி இருக்கீங்களா? இதுல என்ன வயலண்ட் கேம்ஸ் விளையாடுறேன்னு சொல்ல வேண்டியது? நோ. நோ, பிஞ்சிங் நோஸ் யூ ஜஸ்ட் டச் த நோஸ், பட் யூ நாட் பிளே தட். செம்ம ஜாலியா இருக்கும் அந்த கேம். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கேம். அதனால ரொம்ப குட்டியா இருக்கும் போது விளையாடுனது, பட் செம்ம கியூட்டா இருக்கும். அப்புறம் கேட்கும்போது எனக்கு டிஸ்கஸ்ட் அப்படின்னு வருது. எவனாவது வந்து என் மூக்கு தொட்டானா? you're weird. இது ரெட் லெட்டர் விளையாடி இருக்கீங்களா? எக்ஸ்பிளைன் தி கேம். எனக்கு ரெட் லெட்டர் தான் வந்து கொஞ்சம் ஹேசியா இருக்கிற கேம், பிகாஸ் நான் ஸ்கூல்ல விளையாடினதில்ல. பட் இட்ஸ் மோர் லைக் யூ பி டர்ன்ட் அரவுண்ட் அண்ட் தென் யூ கிவ் அ like a letter, and based on if it's there in your name or something, I don't know, you'll take a step closer, something like that. நோ. Okay, never mind. இன்னொன்னு பண்ணிருக்கோம். நாங்க ஸ்கூலுக்குலாம் ரிக்ஷால போவோம்ல. ஸோ லாட் ஆஃப் பீப்புள் வில் பி தேர். ஹூவர் சீஸ் அ ரெட் கலர் கார் வில் ஹேவ் டு ஹிட் குட் லக். ஸோ எல்லாரும் டமால் டிமில் டமால் டிமில். ஆனால் நான் சொல்லும் போதே தெரியுது எல்லாமே எனக்கு வயலண்டாக தான் வருது. பட் யா, குட் லக் குட் லக்னு பக்கத்தில் டப் டப் டப்னு அடிக்கிறோம். ஏன் இப்படி அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கணும்? நானும் அந்த கேம் விளையாட ரெட் வந்தா ஜம்ப் பண்ணணும், அந்த மாதிரி தான். வந்தா ஹைஃபை பண்ணணும், ஜம்ப் பண்ணணும். இந்த மாதிரி கொலவெறியில விளையாடுனது இல்ல. லைக் இட்ஸ் சப்போஸ் டு பி அ பேட் ஒன்லி. பட் டக்குன்னு யாரும் பார்க்க, ரோடு தானே, எல்லாம் யார் வேணா பார்த்துருவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் சொல்லணுமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஃபோர்ஸா பட்டுரும் அந்த பேட். எனக்கு ஒரே ஒரு சிறிய டவுட், இது எல்லாருக்கும் பேட் ஃபாஸ்டா பட்டுச்சா இல்ல நீ அடிச்சா மட்டும் ஃபாஸ்டா பட்டுச்சா? இல்ல நானும் வாங்கியிருக்கேன், சேர்ந்துதான், எல்லாமே காமன். பேட். ஓகே, ஐ ஹேவ் ஒன் மோர் கேம். அந்த நாங்க பாண்டியும் நிறைய விளையாடி இருக்கோம். எங்க ஸ்கூல் ஏதோ ஒரு பயங்கரமான பிளே பண்றோம்னு சொல்லிட்டு வி ஹேட் லைக் அ ப்ராப்பர் அந்த லைட் செட்டிங் இதெல்லாம் வச்சு, ஸோ நிறைய நேரம் கிரவுண்ட்லயே இருந்தோம். அதனால இந்த டிஃப்ரெண்ட் ஸ்டோன்ஸ் பொறுக்கிறது, ஸ்டோனை வச்சு ஸ்டோன்ல வேற ஷேப் இருந்துச்சுன்னா அந்த ஷேப் வச்சு ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்றது, அப்புறம் அந்த பாண்டி விளையாடுறது. திஸ் வாஸ் ஹேப்பனிங் ஃபார் குவைட் சம் டைம். அந்த ஒரு ஹோல் 15-20 days we were very busy with all kind of rocks. சவுண்ட்ஸ் ஃபன். சொல்லும் போதே பண்ணி பார்க்கலாம் போல இருக்கு. கல்லுன்னு சொல்லும்போது கல்லாங்கா அப்படின்னு ஒரு கேம் சொல்லுவாங்க. யாராவது விளையாடுறீங்களா? இந்த கல்லை தூக்கி பின்னாடி கையில வருது அதுவா? யா 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 எக்ஸாக்ட்லி தட். இது வந்து பாட்டி வந்து சொல்லி சம்மர் ஹாலிடேஸ்ல, அதாவது when we were bored out of our minds and couldn't eat our brains more, அப்போ வந்து சொல்லி டிஸ்ட்ராக்ட் பண்ண பார்த்தாங்க. அதானா கையெல்லாம் வலிச்சது ரொம்ப. I recently found out Koreans also play this game, by the way. Side note. ஓ, எனக்கு கொரியன்ஸோட அந்த லிங்க் பேர் இருக்கா? ஓகே. பட் யா, அந்த கேம் ஜாலியா விளையாடுவோம் எங்க ஏரியால. அதனால வேறவர் வி கோ, ஐ மீன் இது சும்மா வீட்டு வெளில உட்காந்து அமைதியா விளையாடுற கேமா. ஆனா அதுக்கு வந்து கரெக்டான யூ நீட் தட் ஷேப்டு கல், ஸோ தட் உங்க கையும் ஹர்ட் ஆகக்கூடாது, அது கையில கரெக்டா பேலன்ஸ் ஆகணும். அதுக்கு நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு பியூட்டிஃபுல்லி ஷேப்டு கல் தேடணும், வெல் பேலன்ஸ்டா. அதனால எங்க போனாலும் என்ன பண்ணாலும் எங்கேயாவது ஒரு நல்ல கல் பார்த்தா அப்படி பொறுக்கிட்டு வந்துருவேன் நானு. ஏ, நீ நிஜமாலே கல்லாங்க ஆடினியா? ஐ தாட் தட் லைக் சூப்பர் டேட்டட் கேம். லைக் எனக்கு தெரிஞ்சு யாருமே அதை ஆடினது இல்ல. நான் நிறைய விளையாடி இருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸோட. ஐ மீன் இது நாட் மை ஸ்கூல் மேட்ஸ், மை ஏரியா மேட்ஸ். நைஸ். எனக்கு இந்த கேம் பேர் தெரியல, ஆனா இது வந்து இட் வாஸ் வெரி பாப்புலர். ஸோ இது வந்து பேப்பர்ல பண்ணுவாங்க, கையில அப்படி ஹோல்ட் பண்ணிக்கணும், 4 கலர் எழுதிருப்பாங்க, இப்படி இப்படி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணா திருப்பி உள்ள வந்து நம்பர்ஸ் இருக்கும். அப்புறம் அதுக்குள்ள வந்து I can probably add an image somewhere. 4 cups. Yes, thank you. Yes, that is the game. அது வந்து was very very popular. எனக்கு அது பண்ண வேற வராது, அதுக்காக நான் டெய்லி ஸ்ட்ரகிள் பண்ணி வேற கத்துக்கிட்டேன். எல்லாம் அதுல அது வந்து ஃபுல்லா வேற வேற டக்கு டக்குன்னு பண்றவங்க வெரி பாப்புலர் இந்த கிளாஸ். நான் வந்து இத ஒரு ஃபியூ மந்த்ஸ் முன்னாடி பண்ணேன். ஆனா அப்பதான் யோசிச்சேன், ஓ டாங்கி பிக் மங்கி அப்படிலாம் ஸ்கூல்ல எழுதும் போது தான் நல்லா இருந்தது. இப்ப அதெல்லாம் எதுனா பெருசா ஓகே போ அப்படின்னு ஆல்மோஸ்ட் லைக் an honor அப்படின்னு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா எழுத வேண்டியதா இருந்தது. பட் இட் இஸ் a nice game, I know. Because you're all saying games that we, not weird games that we played, but genuine games that we played. I'm cheese, I'm butter. அதெல்லாம் இப்போ விளையாடுவாங்களா? Is that just from our generation? I want to know genuinely. People in the audience, I mean எங்க ஏஜ் குரூப் உங்களுக்கு தெரியல, பட் தோராயமா நாங்க சொன்னதை வச்சு கெஸ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறோம். But younger people, if you're listening to us, let us know if you still play those games or if you still played those games when you were kids. நீ நிறைய அண்டூலி கேம்ஸ் சொன்னல, நாங்க 2 அண்டூலி கேம்ஸ் ஆடிருக்கோம். ஒன்னு வந்து leg punch. I think it's called leg punch. I don't know what I'm saying the name wrong, I think. அதாவது காட்டி கடியில அடிக்கணும், கேச்சர் ஷுட் இது பண்ணி ஒரு சர்க்கிள்குள்ள ஓடுறது, that one. And then Tom and Jerry, இது வந்து பாலால கடியில அடிக்கிறது, that one.
இதுதான் எங்களோட ஹையஸ்ட் லெவல் ஆஃப் வயலன்ஸ். ஓடணும், பாலால கால் அடிக்கணும், அதானே? அது வந்து டாம் அண்ட் ஜெரி. ஸோ யா, அது யாரும் ஆடி இருக்கீங்களா? கால உதச்சு ஆடினதுல பால், எஸ், தட்ஸ் கால் சம்திங் எல்ஸ். ஐ டோன்ட் ரிமெம்பர் வாட். Sam here. இந்த அட்வென்ச்சர்ஸ் அப்படின்னு ஒரு கேம் do I think you will relate to this in like when we see இந்த Ninja Turtles cartoon or Swat Cats cartoon, அப்படியே அதான பர்சானிஃபை ஆகி இந்த வீட்டு பின்னாடி கொல்லை பக்கத்துல நெய்பர்ஸ் வீட்டுக்கு தாவி தாவி போறது த்ரூ சன்ஷேட் பேரபெட் வால், அதெல்லாம் அது வந்து யார் மோர் பாய்ஸ்டர்ஸா பண்றா ஒரு எவ்வளவு ஃபாஸ்டா பண்றா அதெல்லாம் வந்து ஒரு கேமா வச்சிருந்தோம். அப்புறம் வந்து அதே மாதிரி சடனா என்வாயர்மெண்டல் அவேர்னஸ் வந்த உடனே இந்த மழைலாம் பெஞ்சு லைக் நாங்களே வந்து கேஞ்சஸ் கிரியேட் பண்ணோம் பின்னாடி கொல்லை பக்கத்துல. அண்ட் கேஞ்சஸ் வந்து கிளீன் வேற பண்ணோம். லைக் இதுதான் கேஞ்சஸ் கிளீன் பண்ற பிளான். ஒருத்தன் ரொம்ப அறிவாளியா இருப்பான், அவன் வந்து இதான் ரிவர் சிஸ்டம்னு அவங்க சொல்லியிருப்பான். இதெல்லாம் வந்து பயங்கர எந்துவா பண்ணும். லைக் அண்ட் தென் வி வுட் டெல் आवर லைக் ஃபேமிலி as well, இந்த சைடு போகாதீங்க, இந்த சைடு வந்து ஒரு ப்ராஜெக்ட் நடந்துட்டு இருக்கு, இவ்வளோ டைம் பீரியட்க்கு இங்க போகாதீங்க அப்படின்னு. அதுவும் ஜாலியா இருந்தது. நைஸ். நான் இப்போ அதான் கேட்க வந்தேன். ஆனா நாட் லிட்டரலி ஜம்பிங் ஆன் பேரபெட் வால்ஸ் அண்ட் ஆல், பட் இமேஜினரி வேர்ல்ட்ல இவங்க எனிமி, நம்மலாம் ஒரு டீம், நம்ம அவங்கள ஷூட் பண்றோம், சண்டை போடுறோம், இந்த மாதிரி எல்லாம் விளையாடுனது இல்லையா நீங்க? இது மோர் கரண்ட் கேம் மாதிரி இருக்கு. நான் விளையாடுனது இல்ல. நோ இல்ல, நான் வந்து இமேஜினேஷன் இல்லை, இதெல்லாம் நிஜத்திலேயே பண்ணதுதான் நீ சொன்னதெல்லாம். அதே மாதிரி WWE வந்து பயங்கரமா இவங்களோட பார்ப்பேன் கசின்ஸோட. ஸோ அவங்க வந்து மேட்ச் வச்சுருப்பாங்க. ஐதர் ஐ மைட் பி அ பிளேயர் ஆர் அது ரொம்ப வயலண்டா போச்சுன்னா I'll be the referee. No, but this is imagination. Like, okay, we are all on one friends மொட்டை மாடினா, எதிர்க்க இருக்க மொட்டை மாடி தான் வந்து some other country. நாங்க அந்த கண்ட்ரியோட வார் போறோம். நாங்கெல்லாம் சோல்ஜர்ஸ். யாரு அதுல லைக் த ஆர்டர் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப், நோ, த க்ளோசஸ்ட் பீப்புள் ஆர் தேர் வில் பி அ ஹைரார்கி, நோ, இன் எனி குரூப். அதுல டாப் மோஸ்ட் ஹைரார்கியில் நீ இருந்தனா நீ தான் கடைசியா சாவ. அந்த மாதிரி எல்லாம் நடக்கும். எங்க லெவல் ரோல் பிளேலாம் வந்து இது உங்களுக்கு ரொம்ப ஹைஃபை ரோல் பிளேவா இருக்கு. இந்த டீச்சர் ஸ்டூடெண்ட் இருக்கிறது, ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அட்மிட் ஆனா பேஷண்டா வருது, இந்த லெவல் ரோல் பிளேவா தான் இருந்துச்சு. புரிஞ்சிருச்சு. ஓகே. நீ சொன்னது வந்து இப்போ ஏதாவது ஒன் டைம் இந்த நெய்பர் யாராவது இந்த பால் தரமாட்டாங்க கொஞ்சம் சீன் போடுவாங்க தெரியுமா, அப்படி ஆயிட்டாங்கன்னா அப்போ வந்து கொஞ்சம் இமேஜினேஷன்ல மொட்டை மாடியில நாங்களா பாவம் அவர் மாட்டு துணிக்காய வருவாரு, நாங்க வந்து அவரை இமேஜினேஷன்ல இந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி விளையாண்டுப்போம். நைஸ். ஆனா நம்ம சைல்ட்ஹுட் கேம்ஸ் பத்தி பேசும்போது we have not talked about புக் கிரிக்கெட், இந்த WFD கார்ட்ஸ் வச்சு விளையாடுறது, கிரிக்கெட் கார்ட்ஸ் வச்சு விளையாடுறது விளையாடிருக்கீங்களா? யா, ட்ரம்ப் கார்ட்ஸ். புக் கிரிக்கெட், ட்ரம் கார்ட்ஸ், எஸ், யா. எனக்கு நீ வந்து புக் கிரிக்கெட் சொல்லும்போது இருந்துச்சு, இந்த ராஜா ராணி நான் பின்னாடி பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதி எல்லாரும் ஷஃபில் பண்ணி போட்டு அந்த மாதிரிலாம் விளையாடிருக்கீங்களா? எஸ். ஓகே, ஆன் தட் நோட், இப்படி உங்களுக்கு டைம் கொடுத்தா நீங்க பேசிக்கிட்டே போவீங்க. நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோமா? நாங்க ஜாலியா லைக் கேம் ரிகலெக்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் ஆடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்ஸ்ல போயிட்டோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது பிடிச்ச கேம்ஸ், ஃபன் கேம்ஸ் அதெல்லாம் நீங்களும் ஷேர் பண்ணிக்கோங்க. Please walk down the memory lane with us. See you in another episode of Coffee, Tea, Vodka. Bye. Bye. Bye.